வணக்கம். தி டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நம்மிடம் உள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு பெரிய கேள்விக்கு விடை தேடப் போகிறோம். டிஜிட்டல் உலகில் எதை நம்புவது, எதை நம்பக்கூடாது? இந்த நம்பிக்கை பற்றாக்குறையை தீர்க்க வந்த ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி தான் இன்று ஆழமாக பார்க்க போகிறோம். பிளாக் செயின். ஆமா, பிளாக் செயின் என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது பிட்காயின் அல்லது கிரிப்டோ கரன்சி தான். கரெக்ட். ஆனால் அது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இன்று நாம் பார்க்க போவது அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படை என்ன, அதன் உண்மையான சக்தி எங்கே இருக்கு, முக்கியமாக தமிழ்நாட்டின் அரசு சேவைகளில், குறிப்பா நிலப்பதிவு போன்ற சிக்கலான துறைகளில் இது எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது பற்றிதான். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். பிளாக் செயினை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அது ஒரு டிஜிட்டல் கணக்கு புத்தகம்னு சொல்றாங்க. ஆனா இது சாதாரண நோட்புக் மாதிரி இல்லையே. இல்லவே இல்ல. இதை இப்படி கற்பனை செய்து பாருங்களேன். உங்க தெருவுல இருக்கிற எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி ஒரு நோட்புக் இருக்கு. ஓகே. உங்க தெருவுல யாரு யாருக்கு பணம் கொடுத்தாலும் அந்த தகவல் எல்லா நோட்புக்லயும் ஒரே நேரத்துல எழுதப்படுது. ஒரு பக்கத்துல எல்லா பரிவர்த்தனைகளும் எழுதின பிறகு அந்த பக்கத்துக்கு ஒரு பிரத்யேகமான சீல் வச்சு பூட்டிடுறோம். ஓகே, அந்த பக்கத்தை ஒரு பிளாக் அப்படின்னு வச்சுக்கலாம். மிகச்சரி. இப்போ அடுத்த பக்கத்தை ஆரம்பிக்கும் போது போன பக்கத்தோட சீல் நம்பரை எழுதிட்டு தான் புது பரிவர்த்தனைகளை எழுத ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பக்கமும் முந்திய பக்கத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. ஆமாம். இப்படி ஒவ்வொரு பக்கமும், அதாவது ஒவ்வொரு பிளாக்கும் அதுக்கு முந்தைய பிளாக்கோட சீல் நம்பர் மூலமா இணைக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் இது ஒரு சங்கிலி, ஒரு பிளாக் செயின். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, யாராவது ஒருத்தர் அவங்க நோட்புக்ல இருக்கிற பழைய பக்கத்துல ஒரு தகவலை மாத்த முயற்சி செஞ்சா என்னாகும்? அந்த பக்கத்தோட சீல் நம்பர் மாறிடும். அதுக்கு அடுத்த பக்கத்துல இருக்கிற பழைய சீல் நம்பரோட இது பொருந்தாது. சங்கிலிய அருந்துடும். மிகச் சரியாக பிடித்தீர்கள். அது மட்டுமில்ல, மத்த எல்லா வீட்டு நோட்புக்லயும் பழைய தகவல் அப்படியே இருக்கும். அப்போ யாரு ஏமாத்த பாக்குறாங்கன்னு உடனே தெரிஞ்சிடும். ஓ, இந்த மாற்ற முடியாத தன்மை, அதாவது இம்யூட்டபிலிட்டி தான் பிளாக் செயினின் ஆல்மா. ஒருமுறை பதிவு செய்யப்பட்டால் அதை யாராலும் மாற்றவோ அழிக்கவோ முடியாது. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம். நம்ம தெரு உதாரணத்துல ஒரு புது பரிவர்த்தனைய நோட்புக்ல எழுதலாமா வேண்டாமான்னு யார் முடிவு செய்வா? தெருத்தலைவர் மாதிரி யாரும் இல்லையே. இல்ல. ஆயிரக்கணக்கான கணினிகள் எப்படி ஒரு பொதுவான முடிவுக்கு வருது? இது ஒரு அருமையான கேள்வி. இதான் கன்சென்சஸ் மெக்கானிசம், அதாவது ஒருமித்த கருத்து உருவாக்கும் முறைன்னு சொல்றோம். இதுல பல வகைகள் இருந்தாலும் ரெண்டு ரொம்ப முக்கியமானது. முதலாவது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ஒரு நிமிஷம். இந்த மைனிங்கிற வார்த்தைய நான் நிறைய கேட்டிருக்கேன். அது இதுதானா? ஆமா, இதுதான். ஒரு சிக்கலான கணித புதிர்னு சொல்றாங்க. எதுக்காக ஒரு பரிவர்த்தனையை உறுதி செய்ய இவ்ளோ கஷ்டப்படணும்? ஏன் இதுக்கு இவ்ளோ மின்சாரம் தேவைப்படுது? அந்த அதிகப்படியான மின்சார பயன்பாடு ஒரு குறைபாடு இல்ல, அதுவே ஒரு பாதுகாப்பு அம்சம். அப்படியா? யோசிச்சு பாருங்க. ஒரு பிளாக்க சங்கிலியில சேர்க்க மைனர்கள் எனப்படும் நபர்கள் அவங்களோட சக்தி வாய்ந்த கணினிகளை பயன்படுத்தி ஒரு கடினமான கணித புதிர விடுவிக்க போட்டியிடணும். இதற்கு பிரச்சுர மின்சாரமும் நேரமும் பணமும் செலவாகும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த பிளாக்க சேர்த்துட்டு அதுக்கு பரிசா பிட்காயின் மாதிரி கிரிப்டோ கரன்சிய சம்பாதிப்பாங்க. அப்போ யாராவது இந்த அமைப்பை ஏமாத்த நினைச்சா அவங்க ஒரு பிளாக்க மட்டும் மாத்தினா பத்தாது, அதுக்கப்புறம் வர்ற எல்லா பிளாக்குகளையும் மாத்தணும். அதுக்கு அந்த நெட்வொர்க்ல இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட கணினி சக்தியை அவங்க கட்டுப்படுத்தணும். ஓ, அது ரொம்ப கஷ்டம். ஆமா, அப்படி செய்ய தேவைப்படுற செலவு அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். அதனால நேர்மையா இருக்கிறது தான் லாபகரமானது. இதுதான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கின் அடிப்படை. ஆனா இந்த மின்சார பயன்பாடு ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையா பார்க்கப்படுதே. இதுக்கு மாற்று இல்லையா? நிச்சயமா இருக்கு. அதுதான் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். ஓகே. இதுல கணினி சக்தியை வச்சு போட்டி போடுறதுக்கு பதிலா உங்ககிட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சிய நீங்க அமைப்பிலேயே ஸ்டேக், அதாவது பணயமா வைக்கிறீங்க. யார் அதிகமா பணயம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிளாக்க உருவாக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நிமிஷம். இதுல பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆவாங்கங்கிற மாதிரி ஒரு சிக்கல் வராதா? அதிகமா காசு வச்சிருக்கிறவங்களுக்கே திரும்ப திரும்ப வாய்ப்பு கிடைக்குமே. அது ஒரு முக்கியமான விமர்சனம். ஆனா இதுல வேறொரு சுவாரஸ்யமான தொழில்நுட்ப பிரச்சனையும் இருக்கு. நத்திங் அட் ஸ்டேக் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அது என்ன? அதாவது ஒரு தவறான பிளாக் ஹோல் சரிபார்ப்பவர் உருவாக்கினா அவருக்கு பெரிய இழப்பு எதுவும் ஏற்படாது. இதனால நெட்வொர்க்கோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகலாம். அப்போ அது எப்படி சரி செய்யப்படுது? எத்தேரியம் போன்ற பெரிய அமைப்புகள்
விதிகளை மீறுபவர்களின் பணயத் தொகையை பறிமுதல் செய்வது போன்ற வழிமுறைகள் மூலமா இதை சமாளிக்கிறாங்க. இது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை விட 99% குறைவான ஆற்றலை பயன்படுத்துறதால இதுதான் எதிர்காலம்னு பலரும் நம்புறாங்க. சரி, இப்போ பிளாக் செயினோட அடிப்படையும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. பிட்காயின் இதுல ஒரு பயன்பாடு மட்டும்தான் சொன்னீங்க. அப்போ இதோட உண்மையான சக்தி என்ன? அதோட உண்மையான சக்தி ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகள் எனப்படும் சுய இயங்க ஒப்பந்தங்கள்ல தான் இருக்கு. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். இது ஒரு டிஜிட்டல் வெண்டிங் மெஷின் மாதிரி சொல்றது ரொம்ப எளிமையான உதாரணம். ஆனா அதையும் தாண்டி யோசிப்போம். இன்னைக்கு நீங்க ஒரு வீடு வாங்கணும்னா வழக்கறிஞர், வங்கி, பதிவாளர்னு பல இடைத்தரகர்கள் தேவைப்படுறாங்க இல்லையா? ஆமா, அவங்க தான் ஒப்பந்தம் சரியா இருக்கா, பணம் கைமாறிடுச்சான்னு எல்லாத்தையும் உறுதி செய்வாங்க. இப்போ இந்த ஒப்பந்தத்தோட விதிகளை ஒரு கணினி நிரலா, அதாவது கோடா எழுதி பிளாக் செயின்ல ஏத்திட்டோன்னு வச்சுக்கோங்க. சரி. உதாரணமா, வாங்குபவர் கணக்கிலிருந்து விற்பவர் கணக்குக்கு பணம் வந்தவுடன் பட்டா வாங்குபவர் பேருக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற விதியை எழுதிடலாம். பணம் வந்து சேர்ந்தத பிளாக் செயின் உறுதி செஞ்ச அடுத்த கணமே பட்டா மாற்றம் தானாவே நடந்துடும். இதுல யாருடைய தலையீடும் தேவையில்லை. 2 பேருக்கு விக்கிறது. ஆமா. பத்திரப்பதிவு அலுவலகத்துல இருக்கிற பழைய பதிவேட்டை மாத்திட்டா போதும். பல தலைமுறையா நடக்கிற நில மோசடிகளுக்கு இது ஒரு முக்கிய காரணம். உண்மைதான். சொத்து தகராறுகள் நீதிமன்றங்கள்ல வருடக்கணக்கா நடக்குது. இங்கேதான் பிளாக் செயின் ஒரு நிரந்தர தீர்வை முன்வைக்குது. ஒவ்வொரு நிலத்தோட பட்டா, வரைபடம், உரிமையாளர் வரலாறு எல்லாத்தையும் ஒரு பிளாக் செயின்ல பதிவு செஞ்சுட்டா அதை யாராலையும் அழிக்கவோ திருத்தவோ முடியாது. ஓ, அப்போ எல்லாம் வெளிப்படையா இருக்கும். ஆமா. ஒரு நிலம் கைமாறும்போது அது ஒரு புது பரிவர்த்தனையா பதிவு செய்யப்படும். அந்த பதிவை யார் வேணாலும் பார்க்கலாம், சரி பார்க்கலாம். வெளிப்படைத்தன்மை 100% இருக்கும். இது வெறும் தொழில்நுட்பம் இல்ல, பல தலைமுறையா நடக்கிற நில மோசடிக்கு வைக்கப்படுற ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி. ஆனா இதுல ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குமே. இப்போ இருக்கிற கோடிக்கணக்கான நிலப்பத்திரங்களை எப்படி இந்த அமைப்புக்குள்ள கொண்டு வர்றது? அதுல ஏதாவது தப்பு நடந்தா அந்த தப்பு நிரந்தரமாயிடுமே. இதுதான் மிகப்பெரிய சவால். காபேஜ் இன் காபேஜ் அவுட் ஆன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல உள்ளீடு செய்யற தரவு 100% சரியா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு பெரிய அளவிலான நில அளவை மற்றும் ஆவண சரிபார்ப்பு இயக்கம் தேவைப்படும். ஆனா ஒரு முறை சரியா செஞ்சுட்டா எதிர்கால சந்ததியினர் இந்த மோசடிகளிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. சரி, நிலப்பத்திரத்துல நம்பிக்கையை உருவாக்குறத பார்த்தோம். இதே நம்பிக்கை நம்மளோட சொந்த அடையாளத்துக்கும் தேவைப்படுது. ஆமாம். இன்னைக்கு நம்மளோட ஆதார்ல இருந்து ஓட்டுநர் உரிமம் வரை எல்லாமே ஒரு மத்திய அரசு அமைப்பு கிட்ட இருக்கு. அந்த அதிகாரத்தை நம்ம கையிலேயே கொடுக்க இந்த தொழில்நுட்பத்தால முடியுமா? முடியும். அதுக்கு பேரு பரவலாக்கப்பட்ட அடையாளம், டீசென்ட்ரலைஸ்ட் ஐடென்டிட்டி. ஓகே. அரசாங்கம் உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் அடையாளத்தை பிளாக் செயின்ல உருவாக்கி கொடுக்கும். அதோட கட்டுப்பாடு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது உங்க வயசு 18க்கு மேலன்னு நிரூபிக்கணும். இப்போ நீங்க என்ன செய்வீங்க? ஓட்டுநர் உரிமத்தை காட்டுவேன். அதுல என் பெயர், முகவரி, பிறந்த தேதின்னு எனக்கு தேவையில்லாத எல்லா தகவலும் அவங்களுக்கு தெரியும். சரி, ஆனா இந்த புது அமைப்புல உங்க மொபைல்ல இருக்கிற டிஜிட்டல் ஐடிய வச்சு என் வயது 18க்கு மேல் அப்படிங்கிற தகவலை மட்டும் நீங்க நிரூபிக்கலாம். அப்படியா? ஆமா. உங்க பிறந்த தேதியையோ முகவரியையோ அவங்க பார்க்கவே முடியாது. இதுக்கு ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம் பயன்படுது. இது குடிமக்களோட தனியுரிமையா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். இது கல்வி சான்றிதழ்கள் விஷயத்திலயும் பயன்படுமே. போலி சான்றிதழ்கள் பிரச்சனையை ஒழிக்கலாமா? கட்டாயமாக. பல்கலைக்கழகங்கள் பட்டங்களை பிளாக் செயின்ல பதிவு செஞ்சுட்டா ஒரு நிறுவனம் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அந்த சான்றிதழ் உண்மையானதான்னு நொடியில சரி பார்த்துடலாம். அருமை. நம்ம ஆதாரங்கள்ல விநியோக சங்கிலி மேலாண்மை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் வாங்குற ஈரோடு மஞ்சள் உண்மையாவே ஈரோட்ல விளைஞ்சதுதான் ஒரு QR கோட ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? அது மட்டும் இல்ல, அது எந்த விவசாயியோட நிலத்துல விளைஞ்சது, எப்போ அறுவடை செஞ்சாங்க, எந்த ஆலையில பதப்படுத்தினாங்க, யார் மூலமா கடைக்கு வந்து சேர்ந்ததுங்கிற முழு பயணத்தையும் உங்களால பார்க்க முடியும். வாவ். அதுக்கு முறையான சான்றிதழ் இருக்காங்கிற வரைக்கும் நம்பகத்தன்மையை உருவாக்க முடியும். இது ஏற்றுமதி சந்தையில நம்ம பொருட்களுக்கு ஒரு பெரிய மதிப்பை கொடுக்கும். மேட் இன் தமிழ்நாடுங்கிறதுக்கே ஒரு புதிய அர்த்தமே கிடைக்கும். நிச்சயமா. இது வெளிப்படைத்தன்மை பத்தினது மட்டும் இல்ல, விவசாயிக்கு சரியான விலை கிடைப்பதையும் வாடிக்கையாளருக்கு தரமான பொருள் கிடைப்பதையும் உறுதி செய்யும். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி, மின் வாக்குப்பதிவு. இது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமாச்சே. ஆமா, இயந்திரத்திலே மோசடி நடக்கலான்னு பேசும்போது ஆன்லைன்ல எப்படி நம்புறது? உங்க சந்தேகம் நியாயமானது. ஆனா நம்ம டிஜிட்டல் அடையாளம் பத்தி பேசும்போது ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்ஸ் பத்தி சொன்னேன் இல்லையா?
ஆமா சொன்னீங்க. அதே தொழில்நுட்பத்தை இங்கேயும் பயன்படுத்தலாம். இதன் மூலம் ஒரு வாக்காளர் தகுதியான வாக்காளர் தான் நிரூபிச்சு தன்னோட வாக்க பதிவு செய்ய முடியும். ஆனா அவங்க யாருங்கிற அடையாளம் ரகசியமா பாதுகாக்கப்படும். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத நம்பவே முடியல. ஒரு ஓட்டுப்பதிவை ஆன்லைன்ல நடத்தலாம், ஆனா யார் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாதா? இது எப்படி சாத்தியம்? அதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட சிறப்பு. ஒவ்வொரு வாக்கும் பதிவு செய்யப்பட்டு எண்ணப்பட்டதுங்கிறத யார் வேணாலும் பிளாக் செயின்ல போய் சரிபார்க்கலாம். ஆனா அந்த வாக்கு இந்த அடையாளத்தோட தொடர்புடையதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வெளிப்படைத்தன்மையும் இருக்கும், ரகசியமும் பாதுகாக்கப்படும். கரெக்ட். இது வெளிப்படைத்தன்மையும் ரகசியத்தையும் ஒரே நேரத்துல சாத்தியமாக்குது. இது இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. ஆனா இதோட சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். ஆஹா! ஒரு டிஜிட்டல் கணக்கு புத்தகமா ஆரம்பிச்ச பிளாக் செயின் நம்பிக்கை, வெளிப்படைத்தன்மை, தனியுரிமைன்னு நம்ம சமூகத்தோட அடித்தளத்தையே மாற்றி அமைக்கும் சக்தி கொண்ட ஒரு கருவியா இருக்கு. தமிழ்நாட்டின் அரசு சேவைகளை இது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஆற்றல் கொண்டதா தெரியுது. ஆமா. ஆனா இது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மந்திரகோள் இல்லைங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. பழைய காகித அமைப்புகளை டிஜிட்டல் மயமாக்குறது, அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, சட்டதிட்டங்களை மாத்துறதுன்னு பல நடைமுறை சவால்கள் இருக்கு. சரிதான். தொழில்நுட்பத்துல பாதுகாப்பு, வேகம், பரவலாக்கம் இது 3 நடுவுல எப்பவுமே ஒரு சமரசம் தேவைப்படும். இன்று நாம் பிளாக் செயினின் அடிப்படைகள் முதல் அதன் நிஜ உலக பயன்பாடுகள் வரை ஆழமாக அலசியிருக்கிறோம். இது வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அது நம்ம சமூகத்துல நம்பிக்கையை எப்படி பார்க்கிறோம் என்பதையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தத்துவம். இதை முடிக்கும் முன் ஊவனுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. நம்மிடமுள்ள ஆதாரங்கள் பிளாக் செயின் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI ஆகியவற்றின் இணைவை பற்றி பேசுகின்றன. AI அமைப்புகள் முடிவெடுக்க அதற்கு நம்பகமான சரிபார்க்கப்பட்ட தரவு தேவை. பிளாக் செயின் அந்த தரவின் மூலத்தையும் அதன் நம்பகத்தன்மையையும் மாற்ற முடியாத வகையில் பதிவு செய்ய முடியும். AI சார்ந்த நிர்வாகத்தை நோக்கி நாம் செல்லும்போது குடிமக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான உறவை இந்த சரிபார்க்கக்கூடிய டிஜிட்டல் அடித்தளம் எப்படி மாற்றி அமைக்கக்கூடும்? இது வெறும் செயல்திறனை பற்றியது மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கான பொறுப்பு கூறக்கூடிய வெளிப்படையான டிஜிட்டல் அமைப்புகளை உருவாக்குவது பற்றியது. இதை பற்றி யோசியுங்கள்.